Hi friends, welcome to Life Facts. இன்றைக்கி நம்ம ஜிஆர்டியோட நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Now let's get started with the video. இந்த ஜிஆர்டி நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம் ரெண்டு ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வேல்யூ பேஸ்ட், நோ வேஸ்டேஜ் அப் டு 18%. இன்னொன்று வெயிட் பேஸ்ட், 50% discount on wastage on any jewelry up to 18%. இந்த ஸ்கீமில் நம்ம பே பண்ணுற அமௌண்ட் மந்த்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ்லையும் அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வெயிட்டு, நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி நம்ம 10,000 பே பண்ணுறோம், அன்றைக்கி கோல்ட் ரேட் 5,500னா ஆப்ஷன் 1 1.82 கிராம்ஸ் அந்த மந்த் நம்மளுக்கு ஆட் ஆகும். ஆப்ஷன் 2 வேல்யூ, அதாவது அமௌண்ட் 10,000 அந்த மந்த்துக்கு ஆட் ஆகும். ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு எல்லா மந்த்துமே ஆட் ஆகிட்டே போய் ஃபைனலாக நம்மளுக்கு ஆப்ஷன் 1ல் டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் கிராம்ஸ் இதில் காமிக்கும். இதில் ஆப்ஷன் 2ல் டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ, டோட்டல் அமௌண்ட் இதில் காமிக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக அந்த டைம் ஆஃப் பர்ச்சேஸில் ஈதர் வெயிட் பேஸில் போகலாம், இல்லை டோட்டல் அமௌண்ட் பேஸில் போகலாம். இந்த ஸ்கீமில் நம்ம கோல்டு ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி அண்ட் சில்வர் ஆர்டிகல்ஸும் வாங்கிக்கலாம். கோல்டு ஜுவல்லரிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. டைமண்டுக்கு நோ வேஸ்டேஜ் அப் டு 18%, 10% ஆஃப் ஆன் கேரட் அண்ட் 24% ஆன் மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்குறாங்க. சில்வர் பொருட்களுக்கு நோ வேஸ்டேஜ் அப் டு 18% அண்ட் 50% ஆஃப் ஆன் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் ஆன்டிக். இந்த ஸ்கீம் நம்ம மினிமம் 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிஆர்டியில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி கிஃப்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீம் நம்ம ஆன்லைன்லேயும் பேமெண்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறப்ப ஷோரூமில் போய் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஷோரூம் போய் என்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஐடி கார்டு சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு பாஸ்புக் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. செகண்ட் மந்த்லேருந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். www.grtjewels.com அப்படின்னு வெப்சைட் இருக்குது. இல்லைனா ஜிஆர்டியோட ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதிலேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த பாஸ்புக் கொடுத்துட்டாங்கன்னா அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஆன்லைனில் ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் சப்மிட் பண்ணிங்கன்னா அதிலேருந்து செகண்ட் மந்த்லேருந்து நீங்கள் பேமெண்ட் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் மந்த் அண்ட் லாஸ்ட் மந்த் பேமெண்ட் மட்டும் நீங்கள் டைரெக்டாக ஷோரூம் போய் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா லாஸ்ட் மந்த் அவங்க க்ளோசிங் பண்ணுறப்போ அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஜுவல்ஸ் எப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அப்போது லாஸ்ட் மந்த் பேமெண்ட் டைரெக்டாக ஷோரூம் போய் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த ஸ்கீம் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்கும். அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பை எனி சான்ஸ் அவங்க பை கேஷ் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஜுவல்ஸாக மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணி ஜுவல்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கோல்டு காயின்ஸும் வாங்கிக்கலாம். பட் கோல்டு காயின்ஸ் இந்த ஸ்கீம் போட்டு வாங்குறது நாட் ஸோ சஜஸ்டபிள். பிகாஸ் நம்ம மோஸ்ட்லி வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட்டுக்காக தான் வாங்குவோம். கோல்டு காயின்ஸோட வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம ஒரு ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் போட்டால் அது நம்மளுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும். நம்ம இந்த ஸ்கீம் 10th மந்தில் கூட க்ளோஸ் பண்ணி ஃபுல் பெனிஃபிட்ஸோட ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒன்ஸ் நம்ம எந்த அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் ஃபிக்ஸட். அதே அமௌண்ட்டு தான் எவ்ரி மந்த் நம்ம பே பண்ணணும். அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.